இந்தியா முழுவதிலும் உழைக்கும் மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா தேசங்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றன, ஏமாற்றப்பட்டிருக்கின்றன. அனைத்து மக்களுக்கும் இந்த அரசு துரோகம் இழைத்திருக்கிறது. ஒரு கேள்வி நமக்கு முன்னாலே நிற்கிறது. தமிழ்நாடு அரசு கேட்ட இந்த 2-3 திட்டங்களுக்கு இங்கே நிதி ஒதுக்கப்பட்டிருக்குமானால், அப்படியானால் தமிழ்நாட்டுக்கு வாரி வழங்குகிற பட்ஜெட் என்று நாம் பாராட்டுவோமா? நீங்கள் மாநில அரசுகளுக்கு உரிய பங்கை கொடுத்தாக வேண்டும். நீங்கள் மாநில அரசுகளை குறுநில அரசுகளாக நடத்தக்கூடாது. The union should not treat the states as vassals. இது உச்சநீதிமன்றத்தினுடைய வாசகம். ஆட்சியில் இருக்கிற கட்சிகளை நிறைவு செய்வதற்கு, அந்த தலைவர்களை மனங்குளிரச் செய்வதற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, இந்த மக்களுக்கு ஏதோ செய்துவிட்டார்கள் என்பதல்ல. ஒரு அரசை பிற்போக்கு அரசு என்று சொல்வது வேறு, பாசிச அரசு என்று சொல்வது வேறு. பாசிசம் மிக மோசமான பிற்போக்கு, ஆனால் பிற்போக்கு அனைத்துமே பாசிசம் அன்று. இந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டில்தான் முதல் முறையாக நிதிநிலை அறிக்கையில் வேலையின்மை என்ற ஒரு சிக்கல் இருப்பதை அங்கீகரிக்கிறார்கள். இப்படி ஒன்று இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று இருக்கு. மிக பெரும் செல்வத்தை குவித்திருக்கிற, மிக கொடிய கொள்ளைக்கார சுரண்டல் நிகழ்த்துகிற பெருமுதலாளிகளின் ஒரு சிறு கும்பல் தன் கையில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அனைவரையும் ஓட்டாண்டையாக்கி சுரண்டுகிற ஒரு அரசு. பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இப்படி தேவையில்லாத கூடுதல் கட்டணங்கள் 2023-24 வசூலிக்கப்பட்டது 5,10,300 கோடி. இது மொத்த வரி வருமானத்தில் 14.81 விழுக்காடு. நாம் முன்பெல்லாம் எழுதுகிற போது தமிழ்நாட்டிற்கு நாமும் சாத்திய, தமிழ்நாட்டை மொட்டையடித்த என்றெல்லாம் எழுதுவோம். இப்போது அதற்கு பதிலாக நவீன மொழி நடையில் 0 ரூபாய் என்று எழுதுகிறோம். நான் உண்மையில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் இந்த 0 என்கிற அந்த நேரெண் கூட அல்ல, மைனஸ் போட்டு எழுத வேண்டிய ஒரு எதிரெண்ணில் தான் இதை சொல்ல வேண்டும். ஏன்னா அவர்கள் கொடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல, எதையும் கொடுக்காமலே அவர்கள் எடுத்திருக்கிற கணக்கை பார்த்தோமானால் மைனஸ் சில லட்சம் கோடிகள் வரும். அவங்க கொடுத்திருப்பதாக சொன்னால் அது மைனஸில் கொடுத்துருக்குறாங்க என்று தான் சொல்லணும். அதற்கான சான்றுகள் நிறைய நமக்கு வந்திருக்கின்றன. இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் குர்சி பச்சாவ் பட்ஜெட் என்று தான் ஊடகங்களில் திறனாய்வு செய்திருக்கிறார்கள். நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு பட்ஜெட் என்று. இங்கே நாம் பீகாருக்கு பணம் ஒதுக்கி இருக்கிறார்கள், ஆந்திராவிற்கு தலைநகரம் அமைப்பதற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு எதுவும் ஒதுக்கவில்லை என்று நாம் சொல்வதற்கு ஒரு அடிப்படை, தமிழக அரசு இந்த எம்ஆர்டி மெட்ரோ ரயில் பாதையினுடைய 2ஆம் கட்டத்திற்கு பணம் கேட்டார்கள். தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு பறக்கும் பாலம் அமைப்பதற்கு பணம் கேட்டார்கள். இன்னும் சிலவற்றுக்கு பட்ஜெட் போடுவதற்கு முன்பே அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அவற்றில் எதையும் இந்த பட்ஜெட் வழங்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் நாடாளுமன்றத்திலேயே தமிழ் பற்றி இல்லை, தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை என்றெல்லாம் சுட்டி காட்டப்பட்டது. நாம் தமிழ்நாட்டிற்கு இவர்கள் எதையும் ஒதுக்கவில்லை என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருந்து கொள்ளையடித்து கொண்டும் போகிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிற இந்த நிதிநிலை அறிக்கையை எதிர்ப்பதற்கு அது மட்டும் அடிப்படையாக இருக்க முடியாது. எடுத்துக்காட்டாக பீகாருக்கும் ஆந்திரத்திற்கும் அவர்கள் காட்டியிருக்கிற அந்த சலுகை என்பது பீகார் மக்களுக்கும் ஆந்திர மக்களுக்கும் அவர்கள் முகம் கொடுக்க வேண்டி இருக்கிற வேலையின்மை போன்ற சிக்கல்களை, உழவர்கள் சந்திக்கிற சிக்கல்களை தீர்த்துவிடப் போவதில்லை. எனவே அவர்களுக்கும் கூட ஆட்சியில் இருக்கிற கட்சிகளை நிறைவு செய்வதற்கு, அந்த தலைவர்களை
மனங்குளிரச் செய்வதற்கு ஒதுக்கியிருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இந்த மக்களுக்கு ஏதோ செய்துவிட்டார்கள் என்பதல்ல. இன்றைக்கும் அந்த அக்னி வீர் திட்டம் பீகாரிலே அது பெரும் எதிர்ப்பை சம்பாதித்த ஒரு திட்டம் அப்படியே நீடிக்கிறது. அக்னி வீரில் ஓய்வூதியம் கொடுப்பதற்காக எந்த தொகையும் இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்படவில்லை. அதே போலத்தான் மற்ற பல அடிப்படை சிக்கல்களை பற்றி நாம் சொல்லலாம். நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், இந்த நிதிநிலை அறிக்கை என்பது 1946 ஜவஹர்லால் நேரு இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்று ஆர்.கே. சண்முகம் செட்டியார் நிதியமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து ஆண்டுதோறும் வந்திருக்கிற நிதிநிலை அறிக்கைகளைப் போல் பார்க்கப்பட முடியாது. எப்போதுமே ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை வரவு செலவு திட்டம் என்றால் ஆளுங்கட்சி அதை புகழ்ந்து பேசும், ஆளுங்கட்சியினுடைய தோழமை கட்சிகள் பாராட்டுவார்கள், எதிர்க்கட்சிகள் குறை சொல்லும். மாநில அரசில் அப்படித்தான். ஆளுங்கட்சி ஒரு நிதிநிலை அறிக்கை கொண்டு வந்தால் எதிர்க்கட்சிகள் அதில் குற்றம் கண்டுபிடிக்கும். அப்படி ஒரு வாடிக்கையான ஒரு விவாதமாக இது சுருக்கப்பட்டுவிடக்கூடாது. ஒரு கேள்வி நமக்கு முன்னாலே நிற்கிறது. தமிழ்நாடு அரசு கேட்ட இந்த 2-3 திட்டங்களுக்கு இங்கே நிதி ஒதுக்கப்பட்டிருக்குமானால், அப்படியானால் தமிழ்நாட்டுக்கு வாரி வழங்குகிற பட்ஜெட் என்று நாம் பாராட்டுவோமா? தமிழ்நாட்டு மக்களுடைய சிக்கல்களுக்கு அது ஒரு தீர்வாக அமையுமா? இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது கூடுதல் வஞ்சனை என்று சொல்ல முடியுமே தவிர, இந்தியா முழுவதிலும் உழைக்கும் மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா தேசங்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றன, ஏமாற்றப்பட்டிருக்கின்றன. அனைத்து மக்களுக்கும் இந்த அரசு துரோகம் இழைத்திருக்கிறது. 2014 ஆண்டிலிருந்து தொடங்கி கடந்த 10 ஆண்டுகளாக இந்திய அரசு கடைபிடித்து வருகிற அதனுடைய நிதி கொள்கைகள், அதனுடைய வரி வருமான கொள்கைகள், இவற்றுக்கென்று ஒரு தனி பாதை உண்டு. அவற்றினுடைய உச்சத்தை தான் நாம் இந்த 2024 பார்க்கிறோம். ஏனென்றால் இவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையை எதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள், யாருக்கு நன்மை செய்வதற்காக பயன்படுத்துகிறார்கள், என்ன மாதிரியான ஒரு சமூக அமைப்பை உறுதிப்படுத்தவும் நீடிக்கவும் பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தோமானால், இது வழக்கமாக சொல்வது போல ஒரு முதலாளித்துவ வளர்ச்சி பாதை, இல்லை பெருமுதலாளிகளை வளர்த்து விடுகிற கொள்கை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. இது நேரடியாகவே மிக பெரும் செல்வத்தை குவித்திருக்கிற, மிக கொடிய கொள்ளைக்கார சுரண்டல் நிகழ்த்துகிற பெருமுதலாளிகளின் ஒரு சிறு கும்பல் தன் கையில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அனைவரையும் ஓட்டாண்டையாக்கி சுரண்டுகிற ஒரு அரசு. பாசிசம் என்பதற்கு ஜார்ஜ் டிமிட்ரோ கொடுத்த விளக்கணம் அப்படியே இந்த அரசுக்கு பொருந்தும். அதற்கான நடவடிக்கைகளை 14 தொடங்கி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். எப்படி பாசிசம் ஜெர்மனியில் ஒரு ஹிட்லரையும், இத்தாலியில் ஒரு முசோலினியையும் முன்னுக்கு நிறுத்தியதோ அதே போல் இந்தியாவில் மோடியை முன்னுக்கு நிறுத்தியிருக்கிறார். அவர்களும் தேர்தலில் வெற்றி பெற்றுத்தான் வந்தார்கள். அவர்கள் கடைப்பிடித்த பொருளியல் கொள்கைகளை ஆய்ந்து, அவர்களுடைய நிதி கொள்கைகள், இந்த கொள்கைகளெல்லாம் ஆய்வு செய்துதான் டிமிட்ரோ பொதுமை சர்வதேசிய அமைப்பில் அவருடைய அறிக்கையில் இந்த இலக்கணத்தை கொடுத்தார். ஒரு அரசை பிற்போக்கு அரசு என்று சொல்வது வேறு, பாசிச அரசு என்று சொல்வது வேறு. பாசிசம் மிக மோசமான பிற்போக்கு, ஆனால் பிற்போக்கு அனைத்துமே பாசிசம் அன்று. பாசிசம் அனைத்து முதலாளிகளையும் பாதுகாப்பதல்ல, ஒரு சிறு கும்பலை அது பாதுகாக்கிறது. அவர்களது நலனுக்கு அது சேவை செய்கிறது. மற்ற யாரை பற்றியும் அது கவலைப்படுவது இல்லை. அது நேரடியாக மோசடியிலேயே ஈடுபடுகிறது. இதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் எம்மாதிரியான மக்களை இது வஞ்சிக்கிறது என்பது நிர்மலா சீதாராமன் சென்ற முறை கொடுத்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் கூறிய ஒரு வாக்கியத்தை நான் நினைவுபடுத்துகிறேன்.
நாம் யார் குறித்து கவனம் செலுத்த வேண்டும்? இந்த அம்மையார் சொன்னார், யுவ கரீப் மஹிலாவும் அன்னதாதா. இளைஞர்கள், வறியவர்கள், இளைஞர்கள், பெண்கள், உழவர்கள். அன்னதாத்தான்னா சோறு போடுற உழவர்கள். இந்த 4 பிரிவினரையும் எப்படி வஞ்சிப்பது என்று திட்டம் போட்டு வகுக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை தான் இந்த ஆட்சியிலே தொடர்ந்து ஒவ்வொன்றாக முன்னேறி கொண்டே இருக்கிறது. இந்த முறை ஏதோ ஒரு மாறுபாடு இருக்குமோ என்று எதிர்பார்த்தார்கள். ஏன்னா 10 ஆண்டு கால ஆட்சியை முன்னிறுத்தி எந்த கேள்வி கேட்டாலும் மோடிக்கு கேரண்டி என்று பதில் சொல்லி அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து வந்துவிட்டது என்று சொல்கிறார்களே என்று சொன்னபோது, நாங்கள் அரசமைப்பு சட்டத்தில் எந்த கெடுதலும் செய்யவில்லையே என்று பதில் சொல்லலை. அரசமைப்பு சட்டத்திற்கும் மோடியின் கேரண்டி உண்டு. संविधान के लिए भी மோடி की கேரண்டி है. மோடி பார்த்துக்குவார், நீங்கள் வேற எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வேலையின்மை அதிகரித்து விட்டது. 2014 ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை பற்றி பேசினீர்கள். ஆனால் 10 ஆண்டுகளில் இந்த வேலையில்லா திண்டாட்டம் குறையவில்லை, அதிகரித்து விட்டது. இன்னும் சொல்லப்போனால் அரசு காலியிடங்களை நிரப்பாமல் வைத்திருக்கிறது, ஒரு கொள்கையாக வைத்திருக்கு. நோ வேகன்சி பாலிசி வைத்திருக்கிறீர்கள். எந்த வேலையும் கிடைக்காவிட்டால் பட்டாளத்திலே வேலை கிடைக்கும் என்று போகக்கூடிய இளைஞர்களுக்கும் இந்த அக்னிவீர் திட்டத்தின் மூலம் அதையும் கெடுத்து விட்டீர்கள். அதற்கு எதிராகத்தான் பீகாரில் மற்ற இடங்களில் போராட்டம்லாம் நடந்துச்சு. அதற்கு பாஜக தரப்பில் அறிவார்ந்து விடையளிக்கக்கூடிய பெரியவர்கள் சொன்ன பதில் எல்லாமே உண்மைதான். விலைவாசி உயர்ந்து விட்டது, வேலையின்மை பெருகிவிட்டது, எல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று தான், மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண மோடியால் மட்டுமே முடியும். நீங்கள் எதிர்கட்சிகள் எவ்வளவு பேசினாலும் உங்கள்கிட்ட தீர்வு இல்லை. மோடியால் எப்படி முடியும்? அவரால் முடியும், அவ்வளவுதான். அவர் கேரண்டி கொடுத்திருக்கிறார். இதுதான் தேர்தலில் அவர்கள் நடத்தி கொண்டிருந்த பிரச்சாரம். இந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டில்தான் முதல் முறையாக நிதிநிலை அறிக்கையில் வேலையின்மை என்ற ஒரு சிக்கல் இருப்பதை அங்கீகரிக்கிறார்கள். இப்படி ஒன்று இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று இருக்கு. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை போக்குவதற்கு என்ன திட்டம்? ஒரு 500 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அதில் வேலையில் சேர்கிறவர்களுக்கு ஒரு மாத ஊதியத்தை, அது 10,000 சிஸ்டம் அல்லது 15,000 வரைக்கும், இதை ஜிபிஎஃப்பில் கொடுத்து விடுவோம். இது அந்த நிறுவனம் பாதுகாத்து கொண்டு இவர்களை ஒரு வருடம் வேலை செய்ய வைத்து தொடர்ந்து வேலையில் இருந்தால் அதை அவர்களுக்கு அந்த நிறுவனம் கொடுத்துவிடும். 500 குழுமங்கள். இந்தியாவில் எத்தனை குழுமங்கள் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? 500 குழுமங்கள், 500 கம்பெனிஸ். இது யாருக்கான திட்டம்? இந்த 500 என்பது டாப் 500, ஏதோ 500 அல்ல, முதலிடத்தில் இருக்கிற 500 குழுமங்கள். இந்த முதலிடத்தில் இருக்கிற 500 குழுமங்களுக்கும் நீங்கள் கொடுக்கிற ஊக்கத்தொகை, அதுக்கு பேர் இன்சென்டிவ். இன்சென்டிவ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அல்ல, அது இன்சென்டிவ் ஃபார் எம்ப்ளாயர்ஸ். நீங்கள் இந்த வேலையில்லா திண்டாட்டத்தையும் காரணமாக சொல்லி முதலாளிகளுக்கு அரசு பணத்தை எடுத்துக் கொடுக்க போகிறீர்கள், அவ்வளவுதான். இந்த திட்டங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா திட்டங்களும் இப்படித்தான். இராணுவத்திற்கு செலவிடுவதை உயர்த்துகிறார்கள், கல்வி நலவாழ்வுக்கான செலவை குறைக்கிறார்கள், அதனுடைய பங்கே குறைகிறது. இது ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையும் நாம் சான்றாக காட்டி சொல்லிக்கொண்டே போகலாம், எத்தனை விழுக்காடு. இந்த முறை ஒருவேளை மோடி எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை, அப்கி பார் 400 பார் என்று முழங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்படி கிடைத்தால் என்ன செய்வோம் என்றும் சொன்னார்கள். 1000 ஆண்டுக்கு ஒரு நிலையான அமைப்பை தோற்றுவிப்பது என்று நாடாளுமன்றத்திலே அவர் பேசினார். 5 ஆண்டுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் 1000 ஆண்டை பற்றி பேசுகிறார். நாடாளுமன்ற கட்டட திறப்பை ஒரு புதிய குடியரசின் தொடக்கமாகவே அவர்கள் நடத்தினார்கள். தர்ம தண்டத்தை கொண்டு போய் நாற்காலியில் உட்கார வைத்தார்கள். நிறைய வரிசையாக சொல்லலாம்.
அவர்கள் ஒரு முழுமையான அந்த ஒரு மனிதருடைய தலைமையில் இருக்கிற ஒரு எதேச்சாதிகாரத்தை போட்டிக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து ஒரு குடியாட்சிய தோற்றத்தை காட்டக்கூடிய ஒரு சர்வாதிகாரம், காம்படிட்டிவ் அத்தாரிட்டி. இதற்கான ஒரு முயற்சி தான் அவர்கள் செய்தார்கள். எத்தனையோ மோசடிகள் செய்தும் அந்த நோக்கத்தில் அவர்கள் வெற்றி பெறவில்லை. சென்ற முறை அவர்களுக்கு கிடைத்த இடங்களை காட்டிலும் ஒரு இடம் கூடுதலாக கிடைத்திருந்தால் கூட அதை வெற்றி என்று கொண்டாடி இருப்பார்கள். 400 வேண்டியதில்லை, 303க்கு பதில் 304 வந்திருந்தால் போதும். மக்கள் மோடியிடம் எல்லாவற்றையும் நம்பி ஒப்படைத்து விட்டார்கள் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு தனி பெரும்பான்மை இல்லை. விருப்பம் போல் அரசமைப்பு சட்டத்தை திருத்திக் கொள்வதற்கான அதையும் மோசடி செய்வார்கள். மணி பில் என்று சொல்லி மாநிலங்களவைக்கு போகாமலே சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வார்கள். அப்படித்தான் அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் சிஸ்டம் உள்ளே கொண்டு வரப்பட்டது. 6 வருஷம் கழித்து உச்சநீதிமன்றம் அது சட்டவிரோதம் என்று கூறியது. அப்போ ஒரு புதிய ஒரு அரசு முறையை, ஆட்சி முறையை இந்த சட்டங்களை வைத்துக்கொண்டே தேவையான திருத்தங்களை மட்டும் செய்து கொண்டு நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவார்கள். இந்த தோல்வியை தங்களுடைய நோக்கம் தோற்றுவிட்டது என்று அவர்கள் எந்த இடத்திலும் ஒத்துக்கொள்ளவில்லை. ராகுல் காந்தி அரசமைப்பு சட்டம் என்று ஒரு புத்தகத்தை காட்டி காட்டி பேசிக் கொண்டிருந்தார். பதவி பொறுப்பேற்றார். சின்ன புத்தகம்தான். ஆனால் மோடி பிரதமராக அந்த என்டிஏ கூட்டணி தேர்ந்தெடுக்கிற போது ஒரு பெரிய புத்தகம், நம்ம செக்கு கொடுத்தா அதை பெருசாக்கி காட்டுவாங்க பாருங்க, அது மாதிரி ஒரு பெரிய புத்தகமாக அதை தயாரித்து கொண்டு வந்து அதை கண்ணில் ஒற்றி கையெடுத்து கும்பிட்டு தொட்டு தொட்டு கும்பிட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். ஏன்னா நான் இதை பாதுகாக்கிறேன், நீங்கள் பாதுகாத்தீர்களா இல்லையா என்பதற்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிற அரசமைப்பு சட்ட திருத்தங்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தால் தெரிந்துவிடும். இதன் மூலம்தான் இடபிள்யூஎஸ்ஐ கொண்டு வந்தீர்கள். இது எப்படி ஒரு மோசடி, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு மோசடி. இதை சொல்லித்தான் காஷ்மீர் 370 நீங்கள் திருட்டுத்தனமாக செயலிழக்க செய்தீர்கள். இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல, உச்சநீதிமன்றம் சொன்னது. சரப்டீஷியஸ்லி டன், திருட்டுத்தனமாக செய்யப்பட்டது. இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படலை. 370க்கு நீங்கள் செய்த மாற்றத்தை அல்லது காஷ்மீர் தொடர்பான உங்கள் ஒட்டுமொத்த அணுகுமுறையை காஷ்மீர் மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதற்கு சான்று தேர்தலுக்கு முன்பே நீங்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டு காஷ்மீர் பள்ளத்தாக்கு 3 தொகுதிகளிலும் பாஜக போட்டியிடவே இல்லை. இந்தியா முழுவதிலும் பாஜக போட்டியிடாத 3 தொகுதிகள். அங்கே போட்டியிட்ட 3 தொகுதிகளில் ஒன்றில் சிறையில் இருந்து கொண்டு இன்ஜினியர் ரஷீத் வெற்றி பெற்றார். ஒமர் அப்துல்லாவை தோற்கடித்து வெற்றி பெற்றார். நீங்கள் அந்த தோல்வியை ஒத்துக்கொண்டு அந்த மக்களின் சார்பில் அவர் பதவி பொறுப்பேற்று நாடாளுமன்றத்திலே வேலை செய்ய அனுமதிக்கவில்லை. 5 வருடமாக ஜெயிலில் இருக்கார், திகார் சிறையில் இருக்கிறார். 4 மணி நேர விடுப்பு கொடுத்து கொண்டு வந்து அவர் பதவி பொறுப்பேற்று கொண்டு போகிறார். பஞ்சாபில் அமிர்தபால் சிங் அஸ்ஸாம் சிறையிலிருந்து 4 நாள் விடுப்பிலை வந்து பதவி பொறுப்பேற்க, யாரிடம் பேசக்கூடாது, எதுவும் கருத்து சொல்லக்கூடாது. என்ன ஜனநாயகம் இது? எதை மதிக்கப் போகிறார்கள்? இதெல்லாம் அவர்கள் மாற்றிக்கொள்ளப் போவது இல்லை. இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய இந்த வரி கொள்கைக்கு சில உதாரணங்களை மட்டும் சொன்னோம். ஒற்றையாட்சி முறையா விவாதமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டாட்சி முறை என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிக்கற்களில் ஒன்று என்று கேசவானந்த பாரதி வழக்கில் 73ஆம் ஆண்டில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. செக்குலரிசம் எப்படியோ டெமோக்ரஸி எப்படியோ அப்படிதான் ஃபெடரலிசம். இதே இந்திய உச்சநீதிமன்றம் ஜூலை 25ஆம் தேதி ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கும் இந்த வளர்ச்சி ஆணையத்திற்கும் மினரல் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கும் இடையிலான வழக்கில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் மாநில அரசுகளுக்கு உரிய பங்கை கொடுத்தாக வேண்டும். நீங்கள் மாநில அரசுகளை குறுநில அரசுகளாக நடத்தக்கூடாது. The union should not treat the states as vassals. இது உச்சநீதிமன்றத்தினுடைய வாசகம். நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது அதனுடைய உட்பொருள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது
தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருப்ப இந்த 3-4 திட்டங்களுக்கு நிதி கொடுக்காதால் மட்டுமல்ல, இதெல்லாம் வந்தாலும் பெருசாக நடக்கப் போவது ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்றால், ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஜிஎஸ்டி சரக்கு சேவை வரிக்கு இழப்பீடு கொடுத்து கொண்டிருந்தார்கள். இது கொண்டு வரப்பட்ட நேரத்தில் மாநிலங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு இதனால் இழப்பு ஏற்படும், ஏன்னா வரியெல்லாம் அங்கே போய்கிடுகிறோம், அந்த இழப்புக்கு இழப்பீடு கொண்டு வருகிறோம், தருகிறோம். இந்த இழப்பீடு 2022 நிறுத்தப்பட்டு விட்டது. 2022க்கு பிறகு இழப்பீடு கிடையாது. ஆனால் இந்த இழப்பீட்டை சொல்லி வாங்குகிற வரி நிறுத்தப்படவில்லை. நிறுத்தப்படவில்லை என்பது மட்டுமல்ல, இந்த நிதிநிலை அறிக்கையில் 2026 வரைக்கும் நீடிக்கப்படுகிறது. அடுத்தது, இந்த வரிகளில் டிவிசிபிள் பூல் என்று ஒன்று இருக்கிறது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையில் பிரித்து கொள்ளுவதற்கான ஒரு தொகுப்பு. இந்த பிரித்து கொள்ளுவதற்கான தொகுப்பில் இருக்கிற வரிகளை உயர்த்தினால் ஒரு பங்கு மாநில அரசுக்கு போய்விடும். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், எல்லாவற்றிலும் செஸ் சர்சார்ஜ் என்று விதிக்கிறார்கள். மிகை வரி, கூடுதல் கட்டணம். இந்த மிகை வரி கூடுதல் கட்டணத்தை முழுக்க இந்திய அரசு, ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்கிறது. இதில் மாநில அரசுக்கு எந்த பங்கும் இல்லை. அப்படித்தான் அவர்கள் பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இப்படி தேவையில்லாத கூடுதல் கட்டணங்கள் 2023-24 வசூலிக்கப்பட்டது 5,10,300 கோடி. இது மொத்த வரி வருமானத்தில் 14.81 விழுக்காடு. இந்த 14.81 விழுக்காட்டில் எந்த மாநில அரசுக்கும் பங்கு கிடையாது. இது வழக்கமான வரி கொள்கையோடு வருமானால் நீங்கள் பங்கு கொடுக்கணும். அதை கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் அதை செய்கிறார்கள். தமிழ்நாடு அரசு கேட்ட அந்த திட்டங்கள் எல்லாம் வந்தாலும் இதில் எல்லாம் மாற்றம் இல்லை. அது எம்ஆர்டிஎஸ் போட்டெல்லாம் தாம்பரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் பறந்துக்கிட்டு இருக்கலாம். இன்னும் எத்தனையோ திட்டங்கள் வரலாம். ஒரு காலத்தில் தூத்துக்குடி கரூர் அகல ரயில் பாதை கேட்டார்கள், சேலம் உருக்காலை கேட்டார்கள். உருக்காலை இல்லைனாலும் உருட்டாலை வந்துடுச்சு. சேலம் தூத்துக்குடி மட்டுமல்ல, தமிழ்நாடு பூராவுமே அகல ரயில் பாதை வந்துடுச்சு. அதனால் தமிழ்நாட்டில் சாதி ஒழிஞ்சிடல, வேலையில்லா திண்டாட்டம் ஒழிஞ்சிடல, விலைவாசி குறைந்திடல, எதுவும் பெரிய மாற்றம் இல்லை. இதல்ல, வளர்ச்சி திட்டங்களும் சமூக நலக் கொள்கைகளும் இணைந்து வந்தால் அது மக்களுக்கு பயன்படும். நீங்கள் சமூக நீதி கொள்கைகளை அடியோடு மறுதளித்து விட்டு என்ன புதுசாக ரோடு போட்டாலும் ரயில் போட்டாலும் என்ன வரும்? இந்திய அரசினுடைய பொருளியல் கொள்கை நிகர்மைக்கு எதிரானது, அறத்துக்கு புறம்பானது, சேமநல அரசுக்குரிய கொள்கையாக இல்லை. எனவே இந்திய அரசு தன்னுடைய புதிய நிதிநிலை அறிக்கையை அறத்தின் பார்ப்பட்டு, நிகர்மையின் பார்ப்பட்டு, கூட்டாட்சி கொள்கையின் பார்ப்பட்டு வகுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்டிருந்தால் நாம் மகிழலாம். இதை கேட்க முடியாத நிலையில் தான் என்ன கேட்கிறாரு? எங்களுக்கு எம்ஆர்டிஎஸ்க்கு பணம் ஒதுக்கி கொடுங்க, எங்களுக்கு பறக்கும் சாலைக்கு கொடுங்க. தமிழ்நாட்டுக்கு தேவை அதுவல்ல, நமக்கு தேவையான திட்டம் இது. நீங்கள் மென்மேலும் இந்திய அரசும் சரி மாநில அரசும் சரி வேலையின்மையை குறைக்கக்கூடிய, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு தொழிற்கொள்கையை, முதலீட்டு கொள்கையை கடைபிடிக்கிறீர்களா என்றால் இல்லை. நீங்க அப்படி கடைபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் கூட்டி வருகிற தனியார் முதலீடு, நம்ம உங்கள்கிட்ட இருந்து சோசியலிஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்கல. ஆனால் நீங்கள் கூட்டி வருகிற தனியார் முதலீட்டுக்கு உங்களுடைய நிபந்தனை என்ன? இப்போ கர்நாடகத்தில் அவர்கள் கன்னடர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுப்பதுன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. தனியார் துறையில், அதான் முக்கியம். அரசு துறையில், தனியார் துறையில். இந்த பெருங்குழுமங்கள் கூச்சல் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் முடியாது, நாங்கள் முதலீட்டு எடுத்துகிட்டு வெளியில் போயிடுவோம். உடனே பயந்தாங்க, பின்வாங்கிட்டாங்க. இங்கே என்ன இந்த மாதிரி முயற்சி இருக்கு? ஒன்றுமே இல்லையே.
நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து வரட்டும், ஹாங்காங்லேருந்து வரட்டும், அல்லது லண்டன்லேருந்து வரட்டும், நீங்கள் என்ன சொல்லணும்? உன்னுடைய முதலீட்டுக்கு வசதி வாய்ப்புகள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். முதல் விஷயம், தொழிலாளர் நலனுக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுவதை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளாது. தொழிலாளர் நல சட்டங்களை பாதுகாப்போம். எங்களுடைய மக்களின் தேவைகளை நிறைவு செய்வதற்கான உற்பத்திக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்போமே தவிர ஏற்றுமதி மூலம் டாலர் சம்பாதிக்கிற கொள்கைக்கு அல்ல. மூன்றாவதாக, எங்களுடைய இயற்கை சுற்றுச்சூழலுக்கு கேடில்லாத தொழிலாக இருக்கணும். நான்காவதாக, நாங்கள் சமூக நீதி என்று நம்புகிற அந்த இடஒதுக்கீட்டுக்கு உங்கள் தொழிலில் வாய்ப்பு இருக்கும். இது இல்லாமல் வரக்கூடிய முதலீடு மக்களுக்கான வேலைவாய்ப்புகளை தோற்றுவிப்பதற்கான முதலீடு அல்ல. நீங்கள் அவனுடைய தொழில்நுட்பத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. அவன் லாபம் சம்பாதிப்பதற்கு ஏற்ற தொழில்நுட்பம் என்ன, கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜின்னு அதைத்தான் கொண்டு வருவான். நீங்கள் வேலைவாய்ப்பை தோற்றுவிக்கக்கூடிய தொழில்நுட்பம் வேண்டும் என்று நிபந்தனை போட மாட்டீர்கள். சரி, நிபந்தனை போடுங்க, அவன் அல்லனா நீங்க தொடங்க அந்த தொழிலை. ஏன் தொடங்க முடியாது? ஏன் இங்க கூட்டுறவுகளை உருவாக்கி தொடங்க முடியாது? ஒரு மாற்று கொள்கை வேணும். முடியவில்லை என்றால் இந்த நாற்காலி தைப்பதில் என்ன பிரயோஜனம்? இப்போ குர்சி பச்சாவ் பட்ஜெட்டில் நீங்களும் போடுவீங்க, அவங்களும் போடுறா, நீங்களும் போடுவீங்க. அப்போ இந்த கோணத்திலிருந்து இந்த நிதிநிலை அறிக்கையை திறனாய்வு செய்தால் அது நல்லா இருக்கும். நம்ம அதைத்தான் செய்யணும். இது ஏதோ இந்த ஒதுக்கிறத விட்டுட்டாங்க, குறைச்சிட்டாங்க, இது முக்கியமான பிரச்சனையே அல்ல. அவங்க ஒதுக்கிறத விட்டது மட்டும் இல்லை, இட்ஸ் நாட் ஜீரோ, மைனஸ் லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ். நிறைய புள்ளி விவரங்கள் நமக்கு அது கிடைத்திருக்கிறது. ஆகவே தான் நம்ம இங்கே இருக்கிற வேலைவாய்ப்புன்னு சொன்னால் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பெருங்குழுமங்களால் வேலைவாய்ப்பு பெருகாது. பெருங்குழுமங்களால் இருக்கிற வேலைவாய்ப்புகள் அழிக்கப்படும். சிறு குறு தொழில்கள், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அவைதான் உண்மையான வேலைவாய்ப்புக்கு அடிப்படை. சுய வேலைவாய்ப்புக்கு அடிப்படை, மற்றவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு அது அடிப்படை. மிகச்சிறு பகுதியினருக்கு மட்டும்தான் இந்த பெருங்குழுமங்களில் வேலைவாய்ப்பு என்பது இருக்கும். அந்த பெருங்குழுமங்கள் என்ன செய்யும்? இந்தியா ஃபோர்ஜை மூடிட்டாங்க, டன்லப்பை மூடிட்டாங்க, டிஐ சைக்கிள்ஸ் மூடிட்டாங்க. ஆனால் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸை மூடிட்டு ஃபோர்டை கொண்டு வர்றாங்க, ஹூண்டாய் கொண்டு வர்றாங்க. ஏன்? இது வேலைவாய்ப்பை கொடுப்பதா கெடுப்பதா? வேலைவாய்ப்பை கொடுப்பதற்கான முதலீடு என்றால் பிஎன்சி மில்லை திறந்து நடத்துங்க, மதுரா கோட்ஸ் திறந்து நடத்துங்க. வேலைவாய்ப்பை கெடுக்கிற ஒரு கொள்கை இது. இதைத்தான் இந்திய அரசு பிடிவாதமாக உறுதியாக கடைபிடிக்கிறது. சப்கா விகாஸ் சப்கா சாத்துங்கிறது முழக்கம் இல்லை, எல்லார் வாயிலையும் மண்ணை போட்டுடுறது. எங்கள் ஆளுக்கு மட்டும் வளர்ச்சி. ஒரு 20 மீப்பெரும் பணக்காரர்களுக்கு, 5 மீப்பெரும் குழுமங்களுக்கு வந்து இது சொல்கிறாங்களே ஃபிட்டி, அது வந்து நிதி ஆணையம் இல்லை, அது வேற. நிதி ஆணையத்தில் வந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 14வது 15வது ஆணையங்களுக்கு இடையில் மாநிலங்களுக்கு ஒதுக்குற பங்கு குறைச்சிருக்கிறாங்க. இப்போ நிதி ஆணையம்லாம் வேலையை செய்கிறதில்ல. அவங்க சொல்கிற அந்த நிறுவனம் இருக்குது, அது நிதி, அது நிதி அல்ல, நிதிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவை மாற்றி அமைப்பதற்கான தேசிய கழகம். அதில் நல்ல மூளை கொழுத்தவர்களை உட்கார வைத்திருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை பூரா என்ன? கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் சாம் பிட்ரோடா இருந்தார். இப்போ இந்த ஆட்சியில் வந்து அமிதாப் காந்த் இருக்கிறார், மற்ற பலர் இருக்கிறாங்க. இவங்க இடஒதுக்கீட்டின் பகைவர்கள், சிறு தொழில்களின் பகைவர்கள். அவர் அமிதாப் காந்த் வந்து மோடி ஆட்சி எப்படி பாராட்டுறாருன்னா, உலகத்தில் சிறந்த 5 சாம்பியன்களை உருவாக்குகிற துணிவு மோடிக்கு மட்டும்தான் உண்டுங்கிறார். என்ன சாம்பியன்ஸ்? இந்த துப்பாக்கியால் சுட்டு பதக்கம் வாங்கிட்டு வர்றாங்களே அந்த சாம்பியன் இல்லை. உலக அளவிலான பெரும் பணக்காரர்களை,
அம்பானி, அதானி, அகர்வால், இந்த வரிசையில் 5 பெரும் உலக பெரும் பணக்காரர்களை உருவாக்கி இருக்கிறார் அவர். மோடி வெளிப்படையாக பல முறை சொல்லியிருக்கிறாரு, அவர்களை குறை சொல்லாது. நீங்கள் உங்கள் கொள்கைகள்னால இவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்களேன்னு கேட்டபோது அவர் திருப்பி அடித்தார், பதில் சொன்னார். தேர்தல் பிரச்சாரத்திலே சொன்னார், எல்லாரையும் ஏழைகளாக்கணும்னு சொல்கிறீங்களா, நான் எல்லாரையும் ஏழைகளாக்கணும்னு சொல்கிறீங்களா? என்னால் முடிஞ்சது நான் 4 பேரை பணக்காரனாக்கிறேன், ஏன் உனக்கு என்ன, ஏன் ஏழையாக இருந்தால் இருந்துட்டு போனோம், இதான பொருள். அதுக்கு பிரதமருடைய பதில் அதுதான், எல்லாரையும் நான் ஏழைகளாக்கணுமா, ஷால் ஐ மேக் எவ்ரிபடி புவர் அப்படின்னு கேட்டார். இந்த குழுமங்களுக்கு பொதுத்துறை சொத்துக்களை விற்று அதில் பங்கு பெறுவதற்கு உருவாக்கப்பட்ட திட்டம்தான் எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம். அவங்க நேஷனல் மானிட்டைசேஷன் போர்ட்டல் என்று அதை வரவழைப்பதற்கு முதல்ல டிமானிட்டைசேஷன், ரெண்டாவது இது. ஒவ்வொன்றுக்கும் பின்னாலும் இந்த பெருங்குழுமங்களை கொழுக்க வைப்பது, அந்த பெருங்குழுமங்களை சார்ந்து அவர்களோடு ஒட்டி கொண்டு தங்கள் அரசியலை வளர்த்து கொள்ளுகிற எக்கனாமிக் மோனோபொலி, ஃபினான்ஷியல் மோனோபொலி, பொலிட்டிக்கல் மோனோபொலி, இது இணைந்து இருக்கிறது. இதோடு அதிகார வர்க்கம் சேர்ந்து கொள்கிறது. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இன்னைக்கு ஆட்சி குழுவாக இருக்கிறாங்க. இவர்களுக்கு எதிரான போராட்டம் இது. இது வழக்கமாக இது ஒரு முதலாளித்துவ வளர்ச்சி பாதை, நாங்கள் சோசியலிச வளர்ச்சி, அதுக்கான இடமே இல்லைங்க. இது பாசிச முதலாளித்துவ வளர்ச்சி பாதை, பாசிசத்துடைய வளர்ச்சி பாதை. இதற்கு எதிராக முதலாளித்துவத்தால் போராட முடியுமா? போராடி பார்க்கட்டும், முடியலன்னா நம்ம அந்த போராட்டத்தை நடத்தும். ஜனநாயகத்திற்கான போராட்டம் என்பது அனைத்து பாய்ச்சி எதிர்ப்பு ஆற்றல்களையும் உள்ளடக்கியது தான். அப்படி ஒரு போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்த கொள்கைகளை மாற்றம். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, ஏன் தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம்? தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த திட்டங்கள் இல்லை? தமிழ்நாடு பேரே வரல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நெருங்கிய தோழர் அண்ணாமலை கூட வாய் திறக்காமல் இருக்கிறார், ராஜா வாய் திறக்காமல் இருக்கார். நம்ம டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வாயை திறந்து சொல்லிட்டார். 25 தொகுதிகளில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் தமிழ்நாட்டின் பெயர் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கும். இது அவங்க சொல்லக்கூடிய சமாதானம். மோடியோ நிர்மலாவோ சொல்ல முடியாது. அன்புமணி சொல்றார், பாஜக 25 தொகுதிகளில் கூட்டணியை வெற்றி பெற வைத்திருந்தால் தமிழ்நாட்டின் பெயர் இடம்பெற்றிருக்கும், தமிழ்நாட்டில் திட்டங்கள் வந்திருக்கும், நீங்கள் அதில் ஒரு இடமா ஜெயிச்சு நீங்களும் மந்திரி ஆகிருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன பொருள்? இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாத பதவி வேட்டைக்கார அரசியலை கொண்டெல்லாம் இதை எதிர்த்து நிற்க முடியாது. உண்மையில் மக்கள் ஆற்றலை கொண்டு மக்களை திரட்டி, கொள்கை வழிபட்டு திரட்டி, இந்த கொள்கைகளை அவர்களிடையே அம்பலமாக்கி எவ்வளவு ஆபத்தான திசையில் இது செல்கிறது. இது ஒரு பொருளியலான ஒரு பாசிசத்தன்மை மட்டுமல்ல, இது ஒரு சாதி மதவாத பாசிசம், இந்துத்துவ பாசிசம். மக்களை கூறு போட்டு துண்டு போட்டு மக்கள் ரத்தத்தை குடித்து வளர்ந்து கொண்டிருக்கிற ஒன்று. ஒவ்வொன்றையும் பயன்படுத்தலாம். சட்டமன்ற தேர்தல் வருகிறது உடனே அதுக்கு உடனே ஒரு யாத்திராவை புறப்பட்டுட்டான். வழியில் இருக்கிறதெல்லாம் இது அறிவிக்கக்கூடாது, பேரை போடணும். ஏன்னா அதில் யாரும் முஸ்லீம் கடை வச்சிருக்கக்கூடாது. மண்வார் யாத்திராவை ஏதோ ஒன்று ஒவ்வொன்றும் பயன்படுத்துகிறான். அதனால் நண்பர்களே, இது நிறைய செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது இந்திய அரசினுடைய பொருளியல் கொள்கைகளுடைய ஒரு அறிவிப்பு. அதில் சொல்லப்பட்டவையும் உண்டு, மறைக்கப்பட்டவையும் உண்டு. வரிகளையும் படிப்போம், வரிகளுக்கு இடையிலும் படிக்கணும். அப்படி பார்க்கிற போது இது கூட்டாட்சி கொள்கைக்கு எதிரானது மட்டுமல்ல, மாநில நலன்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, அனைத்து ஏழை எளிய மக்களின் நலன்களுக்கும் எதிரானது. ஏனைய பிற்படுத்தப்பட்டோர், அட்டவணை சாதிகள், பழங்குடி மக்கள் அனைவருக்கும் எதிரானது. பெண்களுக்கு எதிரானது, உழவர்களுக்கு எதிரானது. அந்த அம்மா சொன்னாங்கல்ல பட்டியலிட்டு, அந்த அத்தனை பேருக்கும் இது எதிரானது. இத்தனை பேரும் சேர்ந்து போராடித்தான் இதை முறியடிக்க முடியும். அதுதான் இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை. அந்த முறையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வோம். நன்றி, வணக்கம்.